بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது தூதர்களை காலத்திற்கு காலம் இந்த உலகுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து இந்த உலகத்திலே மதங்களின் பெயரால், மார்க்கங்களின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் எதுவெல்லாம் பொய்யான செய்திகளாக பரப்பப்பட்டதோ அவை அத்தனையையும் இல்லாமலாக்கி தூய இஸ்லாமிய சிந்தனை புரட்சியை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் கிளை சார்பாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்விலே சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்தலாமா என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கான முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே ஒரு பரபரப்பான விவாத சவால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன விவாத சவால் என்றால், சூனியத்தினால் ஏதாவது பாதிப்பை உண்டாக்க முடியும் என்றால் எனக்கு சூனியம் செய்து காட்டுங்கள், 50 லட்சங்கள் இந்திய ரூபாயில் அதற்காக பரிசு தருவதற்கு காத்திருக்கிறேன் என்று சகோதரர் பிஜே அவர்கள் தன்னுடைய ரமதான் உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த சவாலுக்கு முன்பு வரை ஆங்காங்கே பேசிக்கொண்டு தெரிந்தவர்கள் இந்த சவாலுக்கு பின்னால் வாயடைத்து போயிருக்கிற காட்சிகளை காண கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் சூனியத்தினால் பாதிப்பை உண்டாக்க முடியும், அதனால கையை காலை முடக்கி போட்டுறலாம், படுத்த படுக்கையில் அப்படியே வச்சிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு பலரும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பிரச்சாரத்திற்கு என்று சொல்லியே ஆங்காங்கே தமிழகத்தின் சில பகுதிகளுக்கு இலங்கையை சேர்ந்த சில உலமாக்கள் அழைத்து வரப்பட்டு சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குது, இந்த இன்னாரு சொல்றாரு என்று சொல்லி அவர்கள் மூலமாக பிரச்சாரங்கள் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. இதே பாணியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இந்த ஊரிலும் இலங்கையை சேர்ந்த சகோதரர் இஸ்மாயில் சலபி அவர்களை அழைத்து வந்து சூனியத்தினால் பாதிப்பை உண்டாக்க முடியும் என்ற கருத்துப்பட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் சூனியம் தொடர்பான செய்திகளுக்கு உள்நுழைவதற்கு முன்பதாக ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்தி தெரியுமா? இன்றைக்கு இந்த ஊருக்கு அழைத்து வரப்பட்டு சூனியம் தொடர்பாக எவர் உரையாற்றி சென்றிருக்கிறாரோ இந்த சகோதரர் இஸ்மாயில் சலபி அவர்களை கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே
இது தொடர்பான பகிரங்க விவாதத்திற்கு நாம் அழைத்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக அழைக்கிற நேரத்தில் முடியாது 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 என்று சொன்னவர் கடைசியில ஒரு பதிலை சொன்னார். என்ன பதில் தெரியுமா? எங்கப்பன் குதிரைக்குள் இல்ல குதிரைக்குள் இல்ல குதிரைக்குள் இல்லைன்றவர் கடைசியில் என்ன சொன்னாருன்னா, என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு விவாதம் பண்ணவே தெரியாதுன்ட்டாரு. எனக்கு விவாதம் பண்ண தெரியாது, என்ன கூப்பிடாதீங்க, நான் கடைசி வரை விவாதத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விவாத நிலைப்பாட்டை டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதுக்கு பிறகு கூப்பிடுறதுக்கு நமக்கு ரோசம், மானம், வெக்கம், சூடு, சொர்ணம் வேணும்ல. வர முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு திரும்ப வாங்கன்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. ஆனா அவருடைய கருத்துக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பதில் சென்றடைய வேண்டும். இந்த ஊரிலே அவர் ஆற்றி சென்ற உரையை பார்ப்பதற்கு கிடைத்தது. சூனியம் தொடர்பாக இஸ்மாயில் சலவி அவர்கள் பேசிய உரையை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏதும் புதுசா ஏதும் சொல்லியிருக்கிறாரா, ஏதாவது வித்தியாசமான வாதங்கள் பதிய வச்சிருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கலாம்னு எடுத்து பார்த்தா அதிலே ஏற்கனவே நாம் சொல்லி வருவதை போன்ற ஒரு உண்மை இதிலேயும் வெளிப்பட்டது. என்ன உண்மை தெரியுமா? இந்த தலைப்பை என்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சாரோ அன்றைக்கு எடுத்த குறிப்பு தான் இலங்கை முழுவதும் ஓடி காயல்பட்டணத்திலே ஓடி இருக்குது. அந்த குறிப்பு இருக்குதுல்ல, என்ன ஆச்சரியம் கேட்டா ஆர்டர் கூட மாறல. இலங்கையில் என்ன சொன்னாரோ அதே ஆர்டர்ல இங்கேயும் பேசி இருக்கிறாரு. பேசினது மட்டுமில்ல, அங்க என்ன வாதத்துக்கெல்லாம் பதில் சொல்லி செத்த பாம்பாக மாற்றப்பட்டாரோ அதே வாதங்களை புதுசு மாதிரி திருப்பி இங்கேயும் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே இந்த உரையினூடாக சூனியத்தினால் ஏதாவது பாதிப்பை உண்டாக்க முடியுமா என்பதை சொல்வதோடு அவர் கேட்டிருக்கக்கூடிய சில கேள்விகளுக்குரிய பதில்களையும் சொல்லிவிட வேண்டும். காரணம் என்ன? பொதுவாகவே இந்த சூனியத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய தௌஹீது பெயரிலே உலா வரக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த சூனிய கருத்தை நீங்கள் இன்றைக்குத்தான் சொல்கிறீர்கள், இதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைக்கு எதை சொல்கிறோமோ அதைத்தான் நீங்களும் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அப்ப நாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தான் நீங்க அன்னைக்கு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு சூனியத்தை நம்புபவர்கள் முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஆரம்பத்தில் இருக்கும் போது என்ன நிலையில் இருந்தீர்களோ அந்த நிலையில எங்களை வச்சு பாருங்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்க எல்லாரும் சூனியத்தை நம்பினீங்க, இப்பதான் அது சிறுக்குங்கிறீங்க, இப்ப நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், நம்புகிற எங்களை முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லாதீர்கள், நீங்க ஆரம்பத்தில் இருந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. வழங்குதா? இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இந்த வாதத்தை முதலில் நம்மிடத்தில் சொல்வதற்கு முன்பதாக சொல்லக்கூடியவர்கள் கண்ணாடியை பார்த்து தங்களுக்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு கபரை வணங்குறவன முஷ்ரிக்குங்கிறோம், தர்காக்கள்ல போய் தர்காக்களில் இருப்பவர்களிடத்தில் பிரார்த்தனைகள் செய்யக்கூடியவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லுகிறோம். ஆரம்பத்தில் நாம தர்காவுக்கு போய் இதே காரியத்தை பார்த்திருந்த நாமளும் முஷ்ரிக்கீன்கள் தான். முஷ்ரிக்கீன்களா இல்லையா? ஆனா பிறகு உண்மை தெரிய வந்ததற்கு பிறகு அது மார்க்கத்தில் இல்லை, அது சிறுக்கு வைக்கிற காரியம், அதனால அதை செய்யக்கூடாது, நேர்வழிக்கு வந்து விட்டோம். இன்றைக்கு பிரச்சாரம் செய்யும் போது என்ன சொல்லுகிறோம்? கபரை வணங்குவது சிறுக்கு, அவுலியாக்களிடத்தில் பிரார்த்திப்பது சிறுக்கு, இணை வைப்பு, அதை செய்யக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றோம்ல. பிரச்சாரம் பண்ற நேரத்தில் யாராவது கபரு வணங்குவதை ஆதரிக்கக்கூடியவர் வந்து, ஏன் அப்படி சொல்றீங்க? ஆரம்பத்தில் நீங்களும் தானே வணங்கினீங்க, அதனால நீங்க எங்களை பார்த்து முஷ்ரிக்னு சொல்லாம ஏற்கனவே நாங்கள் இருந்த நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன அது நியாயமா இருக்குமா? இது நமக்கு மட்டுமில்ல, இஸ்மாயில் சலபி பிரச்சாரம் பண்ணா கூட இதே கேள்வி எழும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, வாதம் வைக்கிறேன் என்ற பாணியில் உளரக்கூடாது, எதையுமே சொல்றேன் பேர்ல இல்லாத செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இலங்கையில் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு
எடுத்து அதே குறிப்பை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறாருன்னு சொன்னோம்ல. என்ன சொல்ல வர்றாரு? சூனியத்தினால் பாதிப்பை உண்டாக்க முடியும். எப்படி பாதிப்பை உண்டாக்கலாம்? ஒருவனை சூனியம் செய்வதனூடாக கட்டிலே படுத்த படுக்கையில் வைத்து விட முடியும். அவனுக்கு நோய் நொம்பலங்களை உண்டாக்க முடியும். எங்கேயாவது இருக்கிறவனுக்கு இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிடலாம். இதுக்கு குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது என்று இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சூனியம் தொடர்பாக சொல்லுகிற செய்திகளை எடுத்து பாருங்கள். என்னவெல்லாம் சொல்லுகிறான் தெரியுமா? மிக அருமையாக தெளிவாக இது தொடர்பான விளக்கங்கள் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் காண கிடைக்கிறது. ஆனா பழங்காலத்து கொள்கை விட்டுற முடியாதுங்கிறதுனால அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மூசா நபியினுடைய வரலாற்றை பற்றி செய்தியை பற்றி சொல்லி வருகிறான். சொல்லி வர்ற நேரத்தில் மூசா நபி அவங்க ஃபிரௌனோட பிரச்சனை பட்டு கொண்டிருக்கும் போது, நீ பெரியார, நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியான்னு பிரச்சனை வந்துச்சுல்ல. மூசா நபி தன்னை நபி என்கிறார்கள். மூசா நபியை எதிர்க்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அரசர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்கிட்ட இருக்கிற எல்லா சூனியக்காரனையும் அழைத்து வருகிறேன், நீ போட்டி போட்டு பாருங்க, யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறான். அந்த போட்டி தொடர்பாக அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? அந்த கையில இருந்த கயிறுகளை போட்டு பாம்பாக தோற்றமளிக்க செய்ததை பற்றி சொல்லும் போது, சஹரு ஆயுனன் நாஸ், அவர்கள் தங்களுடைய கைகளில் இருந்த கயிறுகளை போட்டார்கள். அந்த கயிறுகள் எப்படி ஆகுதுன்னு கேட்டா, மக்களுடைய அதை போடுறதினூடாக மக்களுடைய கண்களை அவர்கள் வசப்படுத்தி விட்டார்கள். சூனியத்துக்கு என்ன விளக்கத்தை சொல்றான்டா அல்லாஹ்? சஹரு ஆயுனன் நாஸ்ண்டா என்ன? கண்களை வயப்படுத்தினார்கள். சூனியம் செஞ்சாங்கன்ற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்ப கண்களை வயப்படுத்தினார்கள் என்று சொல்றதுக்கு பதிலாக அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படியே முடிச்சுக்கல்ல ஊதி ஊதி அகோரி மணிகண்ட மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க போல் இருக்கு. அப்படி நினைச்சிடலாமா? அப்படி நினைக்க முடியாதுல்ல. இது அவரும் அதை ஏத்துக்கிற மாட்டாரு. அகோரி மணிகண்ட மாதிரி அவங்க இருக்கல, அவரும் அதை ஒத்துக்கிற. அப்ப தெளிவான ஒரு வசனமா இல்லையா? சூனியம் என்றால் கண்களை வயப்படுத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இன்னமினல் பயானி லசிஹ்ரா, பேச்சிலே சூனியம் இருக்கிறது. பேச்சிலே சூனியம் இருக்குதுன்னா ஒருத்தர் பயான் பண்றாரு, நல்லபடியா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல அருமையான உரைன்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப அவர் மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு மந்திரிச்சு ஊதினாருன்ற அர்த்தமா? எதையாவது மந்திரங்களை சொன்னாருன்ற அர்த்தமா? அது அர்த்தம் இல்லை. நல்ல அருமையா கவர்ந்து இருக்கிற மாதிரி பேசினாருன்ற அர்த்தம். அப்ப சூனியம் என்ற வார்த்தைக்கு அரபி மொழியிலே சிஹர் என்று சொல்லுவார்கள். இந்த சிஹரை குர்ஆனிலும் ஹதீஸிலும் தேடி பார்க்கிற நேரத்தில் வருகிற விளக்கம் என்ன? அது ஒரு கண்கட்டி வித்தை, அதனால எதுவும் செய்ய முடியாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக அதனால் விளக்கம் கிடைக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், ஃபைதா ஹிபாலுஹும் வஅஸீஹும் யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அவர்கள் போட்ட கயிறுகளும் கைத்த போடுறான். மூசா நபிக்கு முன்னாடி கைத்த கொண்டாந்து போடுறாங்க. அல்லாஹ் அதை சொல்லி காட்டும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்களுடைய கயிறுகளும் கைத்தடிகளும் அவர்கள் செய்த சூனியத்தினால் சீறுவதை போன்று அவருக்கு தோற்றமளித்தது. சூனியத்தினால் என்ன செய்ய முடியும்? இப்படி தோற்றமளிக்க செய்ய முடியுமே தவிர உண்மைன்னு காட்ட முடியுமா? இதை பெருசா யோசிக்கிற அளவுக்குள்ள ஒரு மேட்டரே கிடையாது. ஏன் மேட்டரே இல்லை தெரியுமா? சூனியத்துக்கு உண்மையிலே பாதிப்பு உண்டு என்றால் அதனால எதையாவது செய்ய முடியும்னா, மூசா நபியை எதிர்த்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கவே மாட்டார்கள். ஏன் தழுவி இருக்க மாட்டாங்க தெரியுமா? மூசா நபி சவாலுக்கு ஒத்துக்கொள்கிறார், அவர்களும் சவாலுக்கு ஒத்துக்கொள்கிறார்கள், அவர்களும் சூனியத்தை செய்கிறார்கள். மூசா நபி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி மூசா நபிக்கு அற்புதத்தை வழங்குகிறான். மூசா நபியுடைய அற்புதத்தை பார்த்ததோடு அவன் கைத்த போட்டான். பாம்பு மாதிரி நெளிகிற மாதிரி இருந்துச்சு. மூசா நபியை பார்த்து என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குது யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மூசாவே பயப்படாதீங்க, உங்க கையில இருக்கிற கைத்தடி இருக்குதே அதை தூக்கி கீழே போடுங்க. போட்டதோட என்ன ஆகுது? எல்லா அந்த நெளிஞ்ச மாதிரி காட்சி வந்துச்சு,
எல்லாவற்றையும் மூசா நபியுடைய கைத்தடி விழுங்கி விட்டது. இதை பார்த்ததோட சூனியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? மூசாவினுடைய கடவுளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலே சூனியத்துக்கு ஒரு பாதிப்பு இருந்து கையை காலை முடக்கலாம் என்று இருந்து படுத்த படுக்கலை போடலாம் என்று இருந்து இப்படி ஒரு சக்தி இருக்கும் என்றால், இப்படி ஒரு ஆற்றல் இருக்கும் என்றால் அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாது. என்ன சொல்லி இருக்கனே? மூசாவே, நாங்களும் சூனியம் செஞ்சோம், நீங்களும் சூனியம் செஞ்சீங்க. என்ன நடந்துச்சுன்னா, எங்க சூனியம் உங்க சூனியத்தோட கொஞ்சம் சிறுசு, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் பெருசா செஞ்சிட்டீங்க, நாங்க கொஞ்சம் கூடுதலா படிச்சிருந்தா உங்க அளவுக்கு நாங்களும் செஞ்சிருப்போம்னு தான் சொல்லணுமே தவிர இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டான். ஏன் இஸ்லாத்துக்கு வர்றான்? பாம்பின் கால் பாம்பறியும். சூனியக்காரனை பற்றி சூனியக்காரனுக்கு நல்லாவே தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி சூனியக்காரனை பற்றி சூனியக்காரனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் என்ன பார்த்தான்? ஆஹா, சூனியத்தை செஞ்சு மூசாவை விழுத்தாட்டலாம்னு நினைச்சா அவர் போட்டது ஃபெக்ட் உண்மை இல்லை, அவர் போட்டது உண்மையாக செய்தது, நாம போட்டது கண்கட்டி வித்த. இப்ப கண்கட்டி வித்தங்கிறதுனால தான் அவர் செஞ்ச வேலையால நம்மளை எதிர்க்க முடிஞ்சதே தவிர நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. அப்ப என்ன விளங்குறான்? நாம் செய்தது போலி, மூசா நபி செய்தது உண்மை. மூசா நபி வகியால செய்றாரு, இவங்க வகியால செய்றாங்களா? ஏமாத்துறாங்க. நாம் செய்தது ஏமாற்று என்பதை உணர்ந்த காரணத்தினால என்ன செய்யறாங்க? உடனே உண்மைதான், நாம தான் போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறோம், மூசா அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் படையெடுத்தார்கள். இந்த ஒரு வரலாறு போதாதா சூனியத்துக்கு சக்தி உண்டா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு? இது என்ன மலையை புரட்டுற வேலையா? எல்லாம் தெரியும், தெரிந்து கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிற நேரத்தில் மிக அருமையாக சொல்லி காட்டுகிறான். வஅௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாங்கள் வகை அறிவித்தோம். என்ன வகை அறிவித்தோம் தெரியுமா? உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய கைத்தடியை போடுங்கள். அதை சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபைதாஹிய தல்கஃபுமா யஃபிகூன், நீங்க அந்த கைத்தடியை போட்டீங்கன்னா அவர்களுடைய கற்பனை எல்லாம், இஃப்கு தஃபிகூன்னா இஃப்குன்னு அர்த்தம், கற்பனைகளை எல்லாம் அது விழுங்கிவிடும். மூசாவே, உங்க கையில இருக்கிற கைத்தடியை போடுங்க, அவங்க எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை அது விழுங்கிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்ற நேரத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்துறான் தெரியுமா? ஃபைதாஹிய தல்கஃபுமா யஃபிகூன், அவர்கள் போட்டதை அது விழுங்கிவிடும். இதுல யஃபிகூன் என்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். இந்த யஃபிகூன் என்ன தெரியுமா? இஃப்கு, இட்டு கட்டுறதுன்னு அர்த்தம். இட்டு கட்டுறதுன்னா என்ன? இந்த இஃப்கு ஆயிஷா வருதுல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் இட்டு கட்டப்பட்ட செய்தி, ஒரு செய்தியை இட்டு கட்டுவாங்களே, அந்த செய்தியை அறிஞர்கள் சொல்லுகிற நேரத்தில் இஃப்கு ஆயிஷான்னு தான் சொல்லுவாங்க. ஆயிஷா மேலே இட்டு கட்டப்பட்ட செய்தி. அப்ப இந்த யஃபிகூன்ங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை, இட்டு கட்டுறது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? மூசா, உங்க கையில இருக்கிற தடியை போடுங்க, அவங்க எதையெல்லாம் வந்து கற்பனையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை அத்தனையும் அது விழுங்கிவிடும். ஏன் இந்த வரலாற்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம்ல சூனியக்காரர்கள், இந்த அகோரி மணிகண்டனை பார்த்து முடிய என்னடா இது கருப்பு கலர்ல ஒரு வாக்குல வந்து நிக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேரும் ஒரு வாக்குல, அவங்க ஒரு வாக்குல வந்து நின்றாங்கல்ல. சூனியக்காரனாலே பார்த்து ஒரு மாதிரியா யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இவங்களை பார்த்தாலே இப்படி யோசிக்கிறோமே, மூசா நபியுடைய காலத்து சூனியக்காரங்களை பார்த்தா அப்ப எப்படி யோசிச்சிருக்கனே? அந்த அளவுக்கு படு பயங்கரமாக மக்கள் யோசித்தவர்களை மூசா நபி ஒண்ணுமில்லைன்னு ஆக்கிட்டாரு. இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்று சொல்லி மிக தெளிவாக உன்னை சொல்லிவிட்டு சென்றதுக்கு பிறகு இதை வச்சுக்கிட்டு கையை காலை முடக்கலாம், படுத்த படுக்கலை போடலாம்னு சொன்ன அது உண்மையாகுமா? இன்றைக்கு இலங்கையினுடைய ஒரு பிரபல வார பத்திரிகை நவமணின்ற ஒரு பத்திரிகை இலங்கையில் வருகிறது. அதில் இந்த சூனிய ஒப்பந்தம் சம்பந்தமாக ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த பிஜேயோட சூரியன் ஒப்பந்தம் நடந்துச்சுல்ல மணிகண்டனுக்கு, அந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதியில் சொல்ற நேரத்தில் மிக அருமையாக கட்டுரை ஆசிரியர் முடித்திருக்கிறார். எப்படி முடிக்கிறார்னு கேட்டா, சூனியத்தினால் எவ்வித தாக்கத்தையும் உண்டாக்க முடியாது என்று ஜெய்னுல் ஆபிதீன் சவால் விடுத்திருக்கிறார். சூனியத்தினால் அவரை தற்கொலை செய்ய வைப்பேன் என்று மணிகண்டன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
இந்த 2 பேருடைய ஒப்பந்தம் நடைபெற்று அடுத்த மாதத்தில் முடிவடைய இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் ஜெயினுல் ஆப்தீன் மிகவும் ஆரோக்கியமாகவே இருக்கிறார், எந்தவித பாதிப்பும் அவருக்கு வரல. ஆனா இந்த ஒப்பந்தத்தினுடைய முடிவை முழு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் மாத்திரமல்ல, முழு உலக மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்க போகுதுங்கிறத அப்படின்னு சொல்லி கட்டுரை ஆசிரியர் முடிக்கிறாரு. ஏன் முடிக்கிறார் தெரியுமா? இத்தோட எல்லாம் முடிய போகுதுன்னு அர்த்தம். எத்தோட? இந்த ஒப்பந்தத்தோட. என்ன ஏதாவது ஒன்று நடக்கணும்ல, இருக்கும்னா காட்டிட்டு போயிரு, இல்லைன்னா நடந்துட்டு போயிட்டு. அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இதனால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அப்ப அதை நம்பினா அது இருக்குது, பாதிப்பை உண்டாக்க முடியும்னு நம்பினா சிறுக்குங்கிறோம், இணை வைத்தலுங்கிறோம். இதை சொல்ற நேரத்தில் எதுக்குமே கோவப்படாதவர்கள், எதற்குமே அசராதவர்கள் இதை சொன்னா மட்டும் என்ன செய்யறாங்கன்னா அப்படி கொதிச்சு போயிடுறாங்க. எதுக்கு? எங்களை பார்த்து முஸ்லிக்கின்றீங்க, எங்களை பார்த்து இணை வைப்பவர்கள்ட்டீங்க. எதுக்காக சொல்றோம்? சூனியத்தை உண்மை என்று நம்புவது சிறுக்கு, இணை வைப்பு. எப்படி இணை வைப்பு? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று வேறு எதுவும் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் அல்லாஹ் தான், அல்லாஹ் மாதிரி யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்குரிய அதிகாரங்கள் இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நம்பினால் அது சிறுக்கு, அது இணை வைப்பு என்பது தெளிவான ஒரு விஷயம். இதை சொல்லும்போது எங்களை பார்த்து ஏன் முஷ்ரிக் என்று சொல்றீங்க என்று சொல்லி கொதிச்சு போறாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இன்னைக்கு உங்களை பார்த்து நாங்கள் முஷ்ரிக்னு சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வந்து இப்படி எல்லாம் சொல்லலாமான்னு கேட்குறீங்கல்ல. இதே கேள்வியைத்தான் கபரை வணக்கமாக கொண்டவர்கள், தர்காக்களில் கையேந்தியவர்களை முஷ்ரிக் என்று சொல்லும்போது அவர்களும் கேட்டார்கள். அப்ப அவங்களோட மனசு வலிச்சிருக்காதோ? நாங்களும் சொன்னோம், நீங்களும் சொன்னீங்கல்ல. கபரை வணங்குறவன் முஷ்ரிக்னு நம்மளும் சொன்னோம். தௌஹீத் என்ற பேர்ல பிரச்சாரம் பண்ண எல்லாருமே சொன்னாங்க. சொல்ற நேரத்தில் அவன் மனசு வலிச்சிருக்காதா? என்னடா இது, நம்மளை போய் முஷ்ரிக்னு சொல்றாங்களே. ஏன்னா இவங்க மனசு வலிக்குதான், நாம முஷ்ரிக்னு இவங்களை சொல்ற நேரத்தில் அவருக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி இல்லை, எல்லாருக்குமே சமநீதி தான். அவன் சிறுக்கு செய்தால் அவனும் முஷ்ரிக்கு, நீங்கள் இணை வைத்தால் நீங்களும் முஷ்ரிக்கு. எப்படி இணை வைப்பாகுது? லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க. இப்ப சூனியத்தை உண்மைப்படுத்துவது, நம்புவது சிறுக்கு இல்லைன்னு பலவிதமான செய்திகளை சொல்றாங்கல்ல. உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், சூனியம் செய்யக்கூடியவன் எந்த அடிப்படையில் சூனியத்தை செய்வான்? ஒருத்தன் சூனியம், அகோரி மணிகண்டன் செய்யறானே, சூனியம் செய்கிறவன் முஸ்லீமாக இருந்து கேள்வி கேட்கிறத விட ஒரு முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவர் சூனியம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இப்ப பிஜேபி சூனியம் செய்கிறார்ல, இதையே ஒரு உதாரணமா எடுத்துக்கிறீங்க, இதை மனசுல வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை மிக அருமையாக சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாற்றில் உள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன? சிலைகளுக்கு சக்தி இல்லை. எந்த ஒரு அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அனைத்து அதிகாரமும், சிலைகளுக்கு சக்தி இல்லை. இது இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை. இதையும் மனசுல வச்சுக்கிறீங்க. இப்ப ஒருவர் சூனியம் செய்கிறார், அகோரி மணிகண்டன் சூனியம் செய்கிறார்ல, அவர் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு சூனியம் செய்கிறாரா, அவர் நம்புகிற கடவுள்களையும் அவர் நம்புகிற பேய் பிசாசுகளையும் நம்பிக்கொண்டு சூனியம் செய்கிறாரா? இந்த சிறுக்கு எங்க வருதுன்னு கேட்கிறாங்கல்ல. இது கிளாஸ் நடத்தி வழங்கப்படுற விஷயமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வழங்குற விஷயம். அவர் சூனியம் செய்கிறாரு, சூனியம் செய்யும் போது நீங்க சொல்ற மாதிரி லபீத் இப்னு அல்சம் ஓதினான்னு சொல்றீங்கல்ல, இதுகளை ஓதினாரா, இல்ல இந்த குல் சூராக்களை ஓதினாரா, அல்லது வேற எதையும் ஓதுறாரா? அகோரி மணிகண்டன் எதை சொல்றாரு? பத்திரிகைக்காரன் சொல்றான் 150க்கும் மேற்பட்ட மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்கானா. இந்த மந்திரங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? அவன் அல்லாஹ்வை நம்பித்தான் செய்கிறானா? சூனியக்காரன் எதை நம்பி சூனியம் செய்கிறான்? அவன் யாரை கடவுள் என்று நம்புகிறானோ அவர்களை நம்பி செய்வான். இல்லாவிட்டால் அவன் எந்த பேய்க்கு பிசாசுக்கு சக்தி இருப்பதாக சொல்லுகிறானோ, பேய் பிசாசே இல்லைன்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பேய் பிசாசுக்கு சக்தி இருப்பதாக அவன் நம்புகிறானோ அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து சூனியம் செய்வான். சரியா? இப்ப இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம் என்ன? சிலைகளுக்கு சக்தி இல்லை, மாற்று கடவுள்களுக்கு சக்தி இல்லை, அது ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுங்கிறது இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம். இவருடைய வாதப்படி
சூனியத்தினால் பாதிப்பு உண்டாகும் என்று இருந்தால், அகோரி மணிகண்டன் சூனியம் வச்சிருக்கிறான்ல, பாதிக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, உதாரணத்துக்கு பாதிக்காது, பாதிக்குதுன்னு வச்சுக்கிறோம். பாதிப்பு வந்தால் அல்லாஹ்வை விட பெரிய கடவுளாக இவங்க யாரை நம்பணும் தெரியுமா? அகோரி மணிகண்டன் நம்புற கடவுளை எல்லாம் நம்பணும். ஏன்? அல்லாஹ் செய்யற வேலை இவன் செஞ்சிட்டான்ல, அவன் நம்புகிற கடவுளுக்கு சக்தி இல்லைன்றோம். இப்போ அவன் கடவுளை வச்சு சக்தியை உண்டாக்கிட்டான்ல, நம்புவீங்களா இப்படி? இதனால தான் சிறுக்கு உருவாகுது. சிறுக்கு உருவாகிறதுக்கு பெரிய முகாந்திரம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. முகாந்திரமே தேவையில்ல, சின்னொரு விஷயம் இது, எல்கேஜி விஷயம். எல்கேஜி விஷயத்தை புரியாத மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர தெளிவாக இவர்களுக்கு புரிகிறது, நடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இதை சொன்னது பிஜேல என்ன சொல்லுவாங்க, இவருக்கு முன்னால் யாராவது சொன்னார்களா, பின்னாடி வர்றேன். ஆனா மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? இவருக்கு முன்னால் யாராவது சொன்னார்களா? இதே பிஜே சொன்ன ஒரு கருத்தை சவுதியினுடைய ஒரு முஃப்தி சொல்லி இருந்தா, மாடா சவுதி முஃப்தியில சொல்லிட்டாரு, எதுக்கு சொல்ல வர்றேன், பிஜே சொல்லி தவறா இருந்தாலும் தூக்கி வீசத்தான் வேணும், மாற்று கருத்து இல்லை. சரியா சொன்னா எடுக்கணும்ல. இந்த நிலைப்பாடு எல்லாத்துக்கும் வரணும். ஒரு சவுதியினுடைய ஒரு அறிஞர் சொன்ன, மதீனா கேம்பஸ்ல இருந்து இந்த குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸ்கள் விஷயத்துக்கு நாம சொல்றோம்ல, அதே தீர்ப்பை மதீனா கேம்பஸ்ல இருந்து சொன்னாங்க, மதீனா யூனிவர்சிட்டியில இருந்து சொன்னதோட இதே இஸ்மாயில் சலபி என்ன சொல்றாரு, ஆமா அவங்க சொல்லித்தான் இருக்கிறாங்க, அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப அவங்க சொன்னா அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, தமிழ்நாட்டுக்காரன் சொன்னா அவங்களுக்கு மாற்று கருத்து, அல்லது ஸ்ரீலங்காக்காரன் சொன்னா அவங்களுக்கு மாற்று கருத்து. காரணம் என்ன? அவர்கள் அரபிகள், இவர்கள் ஆஜமிகள். அவங்களோட பார்வை என்ன? அரபு நாட்டுக்காரன் சொன்னா ஷேக் சொல்லிட்டாருல, ஷேக் பின்பாஸ் சொல்லிட்டாரு, ஷேக் உசைமின் சொல்லிட்டாரு அப்படின்றவங்க. இதையே லோக்கல் உலமா, தமிழ் பேசுற ஒரு உலமா சொன்னாருன்னு சொன்னா அதை ஏத்துக்கிற முடியாது. நீங்கள் மட்டும்தான் ஆய்வாளர்களா, நாங்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் இல்லையான்னு கேட்கிறீல்ல. இந்த கேள்வியினுடைய ஆரம்பமே அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, இது ஷிர்க் என்பதை புரிவதற்கு இவர்களுடைய பாணியில் இது ஒரு கஷ்டமே கிடையாது, சிம்பாலிக்கான ஒரு மேட்ரு, வேண்டும் என்று மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவர்களுடைய நம்பிக்கையை பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட நபர்? ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வஹியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வஹி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடி கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்க, தொடர்புல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை லபீத் இப்னு அல்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் காஃபிர் என்ன செஞ்சானா? சூனியம் பண்ணி படுத்த படுக்கல போட்டான். என்ன சொல்ற? நான் கேட்கிறேன், சொல்றவன் ஏரோற்றவன் இழிச்சவான்னா எரும மாடு மச்சாண்டு கூப்பிடும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாவது சிந்திக்க வேணாமா? நபிகள் நாயகத்தை என்ன லெவல்ல வச்சிருக்கிறீங்க நீங்க? நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வஹியை பெறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நேரடியாக இயக்கி கொண்டிருக்கிறான், வஹி வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய நேரடி கண்காணிப்பில் உள்ள ஒரு மனிதரை ஒண்ணுக்கும் உதவாத யூதன், காவிரா இருந்த ஒருத்தன் என்ன செஞ்சானா? சூனியம் பண்ணி படுத்த படுக்கல போட்டான். இதை நம்புங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட ஒரு மனிதரை ஒன்றுக்கும் துப்பில்லாத ஒரு யூதன் படுத்த படுக்கையில் போட்டு விட்டான் என்பதை நம்ப சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் வேண்டாமா? இது ஒரு ஈமான் உள்ளவன் பேசக்கூடிய ஒரு பேச்சா இது? அது மட்டும் இல்ல, அந்த செய்திகள்ல இதுக்கு சக்தி இல்லைங்கிறதுக்கு, சூனிய எந்த ஒரு சக்தியும் இல்லை, அதனால் எதையும் செய்ய முடியாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். புகாரியிலே 5469வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அத்தனை பேரும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, அதிலே ஒரு முக்கியமான சஹாபிய பெண்மணி யார் என்று சொன்னால் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. இவங்களும் என்ன செய்றாங்கன்னா, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வருகிற போது இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நிறை மாத கர்ப்பிணி, அவங்க கர்ப்பத்தோடு தான் வர்றாங்க. வருகிற வழியிலே குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்து, அல்லாஹ்வின் தூதரே இந்த குழந்தை எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹ்னீக்கு செஞ்சு விடுவாங்க. பேரிச்சம்பழத்தை வென்று அதனுடைய ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலை எடுத்து அந்த குழந்தைக்கு வைப்பார்கள். இப்படி ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய இறுதியிலே அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் கர்ப்பிணியாக மதீனாவுக்கு வந்து குழந்தையை பெற்றெடுத்த போது மதீனத்து சஹாபாக்களுக்கெல்லாம் அடக்க முடியாத சந்தோஷம் உண்டாகிவிட்டது. இவங்களுக்கு குழந்தை கிடைச்சதோட எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். ஏன் சந்தோஷம் தெரியுமா? அதையும் அவங்களே சொல்றாங்க. இவர் கேட்கிறாங்கல்ல, அப்ப சொன்னாங்களா இப்ப சொன்னாங்களா, அப்ப நடந்துச்சா இப்ப நடந்துச்சான்னு தெளிவாக சொல்லுகிறார்கள். ஏன் சந்தோஷப்பட்டார்கள் என்றால், லிஅன்னஹும் கீலலஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சஹாபாக்களுக்கு மத்தியில் யூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க தெரியுமா? இன்னல் யஹூத கது சஹரத்துக்கும், உங்களுக்கு யகூதிகள் சூனியம் வைத்து விட்டார்கள், ஆகவே ஃபலா யூலதுலக்கும், உங்களுக்கு குழந்தைகளே கிடைக்காது. யூதர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? நாங்கள் சூனியம் வச்சிருக்கிறோம், முகம்மதுடைய தோழர்கள் யாருக்குமே குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பரப்பிக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. இப்ப பரப்புறாங்கல்ல, இதே மாதிரி அப்ப பரப்பி இருக்கிறாங்க. அதனால அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு குழந்தை கிடைச்சதோட எல்லாருக்கும் சந்தோஷமா சந்தோஷம். ஏன் தெரியுமா? யூதர்கள் அத்தனை பேரும் பொய்காரர்கள் ஆகிவிட்டார்கள். சூனியத்தினால குழந்தை கிடைக்க முடியாது, சூனியம் வச்சுட்டோம், குழந்தை இனிமே கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கையை உடைத்து எனக்கு குழந்தையை தந்தான். அப்ப என்ன விளங்கனே? சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, நபிகள் நாயகத்துடைய காலத்தில் மதீனாவில் நடந்த சம்பவம் இது. இதுல இருந்து என்ன விளங்குது? இன்னைக்கு இவர்கள் சொல்வதை போல யாரெல்லாம் இன்னைக்கு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களோ, இது எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படுது? மதீனா யூதன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து? அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் சக்தி இருக்குன்னு. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? அந்த நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது நடந்த சம்பவம் இது உடைத்து நொறுக்கப்பட்டு அப்படி சக்தியே இல்லைண்டாக்கி அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்து நிரூபிச்சு விட்டு போயிட்டான். சூனியத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பாதிப்பை உண்டாக்க முடியாதுன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா நிரூபிச்சானே. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இதையும் மீறி சூனியத்திற்கு சக்தி இருக்கு என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, புகாரில ஹதீஸ் வருகுது, முஸ்லீம்ல ஹதீஸ் வருகுது, இதெல்லாம் இருக்கிறீங்களே. புகாரில என்ன ஹதீஸ் வருகுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில், சுஹிரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாம். புகாரிலே இடம்பெறக்கூடிய செய்தி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டா, கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைஅ வமா யஃஅலுஹு, நபிகள் நாயகம் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்திருப்பார்கள், ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பாங்களா, அந்த வேலை செஞ்சமா இல்லையான்னு ரசூலுல்லாஹ்வுக்கே டவுட் ஆயிருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சதுனால வந்த பாதிப்பு எவ்வளவா? சூனியத்தை செஞ்சு ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பாதிப்பால ஏதாவது ஒரு காரியம் பார்த்துருப்பாங்களா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க. செஞ்சுட்டு என்ன யோசிப்பாங்களா, இப்போ நம்ம செஞ்சமா இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே சந்தேகப்படுவார்கள். இது கொஞ்சம் அட்வான்ஸாக அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பார்கள், குடும்பம் நடத்தியிருப்பார்கள். ஆனால் சந்தேகம் வருமா, இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகம் வலுக்கிற அளவுக்கு அந்த நோயினால், சூனியத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி புகாரில் ஹதீஸ் வருகிறது. நம்புங்கங்கிறாங்க. நான் கேட்குறேன், சரி நம்பிடலாம், புகாரில் ஹதீஸ் வருகிறது இல்லை, ஏன் சொல்ல வர்றாங்க தெரியுமா? புகாரில வர ஹதீஸை இவர்கள் மறுக்கிறார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை இவர்கள் மறுக்கிறார்கள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? புகாரிய குர்ஆன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம குர்ஆன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புகாரில வர்றத மறுக்கிறாங்கன்னா புகாரி தப்பே செய்ய மாட்டாரா? புகாரி இமாமுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிந்து விட்டது? நாக்கில் பல்லப்படாம இந்த கேள்வியை கேட்பாங்க எல்லா இடத்துலையும். எப்படி கேட்பாங்க? புகாரி இமாமுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிந்து விட்டது? என் புகாரி இமாமுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியவே கூடாதா? அல்லது புகாரி இமாமுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறீர்களா? இஸ்மாயில் சலபி மாரி ஆக்கள்
ஒரு இடம் 2 இடம் இல்லை, எண்ணி பார்த்தா 30 இடத்துல முஷ்ரிக்கா போயிடுவார். ஏன் தெரியுமா? ஒரு இடம் சூனியம். இந்த புகாரிக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிந்து விட்டதுன்னா, அப்ப புகாரிக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தீர்கள் என்றால் அனைத்தும் அறிந்தவன் அல்லாஹ். புகாரிக்கு எல்லாம் தெரியாது. ஆகவே இந்த இடத்தில் 2வது தடவை முஷ்ரிக் ஆகிறார் இஸ்மாயில் சலபி. ஏன்? நம்பிக்கைங்கிறது, அவரும் மனிதர், அத்தனை பேரும் மனிதர்கள் தவறு விடுவார்கள். அவர் தெரியாம பதிவு செஞ்சிருப்பாரு, அவர் விளங்காம புரியாம பதிவு செஞ்சிருப்பாரு. இதை வச்சுக்கிட்டு புகாரிக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கலாமா? அது மட்டும் இல்ல, இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு காரியத்தை செய்வார்கள், செய்தார்களா இல்லையா என்று நபிகள் நாயகத்துக்கே சந்தேகம் வரும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே இந்த வசனம் தான் இறங்கியது என்று சொன்னார்கள். இதுதான் சூரா பக்ராண்டாங்க, இதுதான் ஆல் இம்ரான்டாங்க, இதுதான் நிசாண்டாங்க, இதுதான் மாயிதாண்டாங்க. இதுகளில் சந்தேகம் வராதா? எப்படி சந்தேகம் வரும்? ரசூலுல்லாஹ் இது சூனியம் இது உள்ள காலத்தில் சொன்னாரோ, இது சூனியம் இல்லாத காலத்தில் சொன்னாரோ? குர்ஆன்லே சந்தேகம் வரும். இந்த ஹதீஸை நம்பி வைங்க, உண்மைன்னு சொன்னாங்கன்னு வைங்க, குர்ஆன்லே சந்தேகம் வரும். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்துக்கு ஏற்பட்ட சூனியத்தினால் பாதிப்பு ரசூலுல்லாவுக்கு மார்க்க ரீதியாக வரவில்லை, உளவியல் ரீதியாகத்தான் ஏற்பட்டது. மார்க்க ரீதியாக ரசூலுல்லாவுக்கு பாதிப்பு வரலையா, உளவியல் ரீதியாக தான் வந்துச்சான். நான் என்ன கேட்குறேன்னா, ஹதீஸ்களில் நபிகள் நாயகத்துக்கு அவர்களுடைய வாதப்படியே ஹதீஸ்களிலேயே குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக பாதிப்பு உண்டாகியது என்பதை பார்க்க முடியும். இது உண்மைன்னு நம்பினா எப்படி பார்க்கலாம் தெரியுமா? இப்ப சூனியம் உண்மைல்ல, சூனியத்தினால பாதிப்பை உண்டாக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, பாதிப்பை உண்டாக்க முடியும். எப்படி பாதிப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தார்கள், தான் செய்தேனா இல்லையா என்று நபிகள் நாயகத்துக்கே சந்தேகம் வருகிற அளவுக்கு அந்த பாதிப்பு இருந்ததில்ல. இப்படி இருந்தால் குர்ஆனிலே சந்தேகம் ஏற்படும் என்று நாம் சொல்லுகிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? அப்படி குர்ஆன்ல எல்லாம் சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு குர்ஆன்ல எந்த தாக்கத்தையும் அது செலுத்தலங்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வதாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியில இருந்து நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டுவிடும். என்ன நிறைய விஷயம் தெரியுமா? இவர்கள் சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை வஞ்சிக்கிறார்கள், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. எல்லாருக்கும் இதுல மரண அடி இருக்குது. எப்படி இருக்கு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினானாம். என்ன வசனம்? பால்குடி சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். ஒரு குழந்தையை ஒருவர் வளர்ப்பதற்காக எடுத்தால் இந்த வளர்ப்பு பிள்ளைக்கு எத்தனை தடவை பால் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை இறக்கினானாம். எப்படி இறக்குறான்? அஸ்ரு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, அறியப்பட்ட 10 தடவைகள் அவர் பால் குடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினானா. குர்ஆன்ல எப்படி ஒரு வசனம் வருது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத்னு வருது. இது மாதிரி ஒரு வசனம் எப்படி வருது? அஸ்ரு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, அப்படி ஒரு வசனம் இருந்ததாம். சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சும்ம நுசிகன, அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை மாற்றினான், சட்டத்தை மாத்துறானா. குர்ஆன்ல ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பான், பிறகு அந்த சட்டத்தை மாற்றுவான். அது மாதிரி சட்டத்தை எப்படி மாத்துறானா? ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, 5 தடவைகள் பால் கொடுத்தால் தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா மாற்றினான். ஆரம்பத்தில் 10ன்னு இறக்கினானா, பிறகு 5 என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மாற்றினானா. சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க தெரியுமா? கான யுக்ராவு மினல் குர்ஆன் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனிலே இந்த வசனங்கள் ஓதப்பட்டது. எப்படி வருது? இந்த 2 வசனத்தையும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் நாங்கள் குர்ஆனிலே ஓதினோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு சூனியத்தை உண்மைப்படுத்தி யாரெல்லாம் சூனியம் இருக்கிறது, பாதிப்பு உண்டாகும், இவர்கள் ஹதீஸ்களை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டு திரிகிறார்களோ அந்த உலமாக்களுக்கு இந்த ஹதீஸிலே வருகிற 2 வசனங்களையும் குர்ஆனிலிருந்து எடுத்து காட்ட முடியுமா?
அஸ்ருரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன 10 தடவை பால் குடிக்க வேண்டும் என்று சட்டம் இறங்கிச்சே, அதை எடுத்து காட்டுங்க. குர்ஆன்ல இருந்து 30 ஜுஸு இருக்குதுல்ல, எடுத்து காட்டுங்க. அல்லது 5 தடவை பால் குடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இறக்கினானே ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, அதை குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க. 2 வசனத்தை எடுத்து காட்டுங்க. இல்லைனா 2ல் 1 குர்ஆன்ல 30 ஜுஸுல இருந்து எடுத்து காட்டுங்க. காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்னா அது குர்ஆன்ல இல்ல, அப்படி ஒரு வசனமே இறங்கல. இந்த ஹதீஸ் பொய்யான ஹதீஸ், முஸ்லிம் இமாம் தெரியாம பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா இதை போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா முஸ்லிம் இமாம் தெரியாம பதிவு செஞ்சுட்டாருங்க, இதை ஏங்க நம்புறீங்க? அது உண்மை. சஹீஹ் முஸ்லிம் அப்படி சாதாரண ஆள் அவர் சரியா தான் பதிவு செஞ்சு சரியா பதிவு செஞ்சிருப்பார்ல, அவர் பதிவு செய்தது தான் உண்மை என்றால் எங்க அந்த 2 வசனமும்? அந்த 2 வசனமும் இல்லைன்னா அவர் பதிவு செஞ்சது பொய்ன்னு அர்த்தம். அந்த ஹதீஸ் உண்மைன்னு சொன்ன ஹதீஸ்ல சொல்லப்பட்ட 2 வாசகத்தை குர்ஆன்ல இருந்து காட்டிருங்க. குர்ஆன்ல மறுமை நாள் வரைக்கும் இந்த நாள் 2 வசனமும் இல்லை. 2 வசனமும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அப்படி ஒரு செய்தியே குர்ஆன்ல இறங்கலன்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முஸ்லிம்ல வந்தா உண்மை சரி, சஹீஹ் முஸ்லிம்ல வந்தா உண்மை இல்ல, அதையும் ஹதீஸ்னு ஒத்துக்குருவோம். குர்ஆன்ல இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். இப்போ என்ன முடிவு? 2 உண்மையா? எது உண்மையா? குர்ஆன்ல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றதும் உண்மை, முஸ்லிம் இமாம் போய் சொல்லவும் இல்லையா. இந்த ஹதீஸையும் ஏத்துக்குறங்கங்கறாங்க. சரி, இந்த ஹதீஸையும் ஏத்துக்குருவோம். சூனியத்தினால பாதிப்பு வரும்ன்றதையும் ஏத்துக்குருவோம். நீங்க சொல்ற மாதிரி சூனியத்தினால கையை காலை முடக்க முடியும், படுத்த படுக்கல போட்டலாம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மைங்கிறீல்ல. இப்ப அருமையாக ஒருவர் வாதம் வைக்க முடியும். எப்படி வைக்கலாம் தெரியுமா? ஆமாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சது உண்மைதான். ரசூலுல்லாஹ் 6 மாசம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மனைவியோட கூடினாங்களா இல்லையாண்டே ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வரும். அந்த டைம்ல தான் இந்த 2 வசனம் இறங்கி இருக்கும் போல் இருக்கு. அதான் காணாம போயிட்டு குர்ஆன்ல இருந்து முடிஞ்சு போச்சுல்ல. கேட்கிறாங்கல்ல, குர்ஆனிலே பாதிப்பை உண்டாக்கவில்லை என்று, இப்ப உண்டாக்கி இருக்குதே. நாங்க என்ன சொல்றோம்? அதுக்கும் போய் இதுக்கும் போய். எது? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதா வர்றதெல்லாம் போய், அப்படி நடக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு பாதிப்பு உண்டாகவும் இல்லை. குர்ஆன்ல 2 வசனம் இறங்கினதா சொல்றீங்களே, அதுக்கும் இல்லை. இன்னொரு அற்புதமான விளக்கமும் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை காட்டி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஹுக்கும்ல இருக்குது, திலாவத்துல இல்லம்பாங்க. எப்படி? அரபி வாசகத்தை போட்டு சொல்லுவாங்க, அது ஹுக்கும்ல இருக்குது, திலாவத்துல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சட்டம் இதுதானா, இதுதான் சட்டம், ஆனா குர்ஆன்ல ஓதுறதுக்கு அது இருக்காது. அப்படித்தான் அதை விளங்கணும். இப்படி விளங்கணும்ங்கிறீல்ல. நீங்க என்ன பயான் பண்றீங்க? இவர்கள் சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்கள் புரிந்ததை போன்றுதான் நாம் புரிய வேண்டும், சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி புரியணும்னு சொல்றீல்ல. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க? 2 வசனம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி புரியுங்க. புரிஞ்சுபிட்டு அந்த 2 வசனத்தையும் எடுத்து காட்டுங்க. காட்ட முடியுமா? குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன் மீதே அபாண்டம் சொல்கிறார்கள். ஹுக்கும்ல இருக்கு, திலாவத்துல இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க திலாவத்துல இருக்குன்னு. திலாவத்துனா என்ன? ஓதல். கான யுக்ரா மினல் குர்ஆன் ஹத்தா தூஃபி ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன்ல ஓதினம்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் ஓதின குர்ஆன் வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் எங்கே போனது? கேள்வி வருமா இல்லையா? குர்ஆன் லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப இந்த ஹதீஸ் நம்பினீங்கன்னா முழு குர்ஆனும் சந்தேகத்துக்குள்ளாகிறது. என்ன பதில் சொல்ல முடியுமா? அப்ப இந்த ஹதீஸ்களை பத்தி வாய் திறக்கவே மாட்டாங்க. எதுக்கு விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க தெரியுமா? விவாதத்துக்கு வந்தா சூனியம் மட்டும் டாபிக் அணிக்காது, இந்த ஹதீஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும். இதை பத்தி பேசவே மாட்டாங்க. சூனியம் என்ற தலைப்பு பேசுவாங்க, சூனியத்தில் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு போவாங்க. சொல்றது மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொன்னீர்களா? மாத்திரமில்ல, என்னன்னா இலங்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஜமாத்தினுடைய செயலாளரை அப்படியே கண்ணை கட்டி மயக்கிட்டோம்னு வேற சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டுமில்லை, இந்த ஆளு பயான்ல என்ன சொல்லிட்டாரு? ஜமாத்தினுடைய செயலாளர் அப்துல் ராசிக்கை சூனியத்தினால் அப்படி அந்த வசியம் பண்ணி மயக்கி விட்டோம்ட்டாங்க. அடுத்த ஆளையே கூட்டு வந்து பதில சொல்லியாச்சு. மயக்கி நாங்கள் உண்மையிலே நடந்தது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க, அப்படி செய்ய முடியுமா? உங்களை அப்படி ஏதும் செஞ்சாங்களான்னு? அப்படி ஒன்று நடந்தே இல்லை. எதையாவது சொல்லி காட்டணுங்கிறதுக்காக மயக்கிட்டாங்கல்ல, செஞ்சிட்டாங்கல்ல, சொல்லிட்டு போயிட வேண்டியது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது இது யகூலுல் ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அநியாயக்காரர்கள் வாதிடுகிறார்களாம். அநியாயக்கார மக்களை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றான்னு கேட்டா,
அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மிக தெளிவாக சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டது, நபிகள் நாயகம் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யாரு சொல்லுவார்களாம்? அநியாயக்காரர்கள் தான் சொல்லுவார்களே தவிர உண்மையான மூமின்கள் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள் என்று இருக்கும்போது எப்படி சூனியத்தினால பாதிப்பு வரும் என்று சொல்லுவீங்க? எப்படி அதனால ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியும் என்று சொல்லுவீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவன் கண்டிப்பாக சொர்க்கம் நுழைய மாட்டான். சூனியத்தை உண்மை என்று யாராவது நம்பினா அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் சொல்ற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? இவரை என்ன கேட்கிறாரு? இதை நீங்க மட்டும்தானே சொல்றீங்க, உலகத்தில் யாராவது சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி? இப்படி ஏதாவது நடந்துச்சா? இங்க இந்த ஊர்லயும் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? புதிய கருத்தை சொல்கிறார்கள். உலகத்தில் யாருமே சூனியத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லவில்லை, இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தௌஹீத் என்ற பெயரில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்குள்ள ஆற்றிய உரையிலே சொல்லுகிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த உரையில இவர் பயான ஆரம்பிக்க முன்னாடி ஒரு முன்னுரை கொடுப்பாங்க. என்ன முன்னுரை தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இலங்கையிலே மிக பிரபலமான பேச்சாளர், அவர் அப்படியாக்கும் இவர் இப்படியாக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் உண்மை உதயம் என்ற ஒரு மாத பத்திரிகையின் ஆசிரியர் என்று சொல்லி இவருக்கு ஒரு பில்டப் பண்ண கொடுப்பாங்க. அந்த உண்மை உதயம் பத்திரிகையில் இந்த சூனியம் தொடர்பாக எழுதினார்ல, எழுதுற நேரத்தில் இவர் உண்மை உதயத்தில் ஆசிரியர் இவங்க அறிமுகப்படுத்தினதுனால சொல்றேன். அந்த பத்திரிகையில் இவர் எழுதுறாரு. இப்ப கேள்வி கேட்கிறார்ல, இதற்கு முன்பதாக யாரும் சொல்லி இருக்கிறார்களா? இவர்கள் வழிகட்டவர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழிகட்ட பாதை கலைத்து செல்கிறது, மக்களை கூட்டி செல்கிறது என்று சொல்றாருல்ல. இவர் அதுல என்ன எழுதுறாருன்னு கேட்டா, நவீன கால அறிஞர்கள் பலரும் இப்படியான தவறிலே வீழ்ந்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் யாரெல்லாம் சொல்றாரு? முகமது அல் கஸ்ஸாலி என்ற அறிஞர், இவர் இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தை சேர்ந்தவர், இவரும் இந்த தவறிலே விழுந்திருக்கிறார். ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு வர்றார். இவர் கேட்கிறார்ல, இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்ட்டு அவரே பட்டியலை சொல்றாரு. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நாம கூட இந்த பட்டியலை காட்டலாம், அவர் ஒரு பட்டியலை காட்டார். எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்? அந்த பட்டியலில் வர்ற ஆக்களை பார்த்துக்கிறங்க. முதலாவது முகமது அல் கஸ்ஸாலின்ற ஒருத்தர் சொல்றாரு. இவர் யாரு? இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்த எகிப்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த அமைப்பினுடைய ஒரு பிரச்சாரகர். இவரும் இதை மறுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த வகையில் இன்னொருவர் யாருன்னு கேட்டா, பாகிஸ்தான் ஜமாத்தே இஸ்லாமியின் ஸ்தாபகர் அபுல் ஆலா மௌதூதி ரஹ்மத்துல்லா. அபுல் ஆலா மௌதூதின்னு சொல்லிக்கிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. எப்படி சொல்றாரு? அவர் மட்டும் மறுக்கல, அபுல் ஆலா மௌதூதி ரஹ்மத்துல்லாவும் மறுத்திருக்காரு. அவர் ஹதீஸ்களை மறுத்திருக்காராம் அவரு. ஆனா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். எப்படி? அவரு அபுல் ஆலா மௌதூதி ஹதீஸ்களை மறுத்திருக்காரு, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் ஹதீஸ்களை மறுத்ததற்காக. ரஹ்மத்துல்லாஹ்னா தானே அர்த்தம். சொல்லிட்டு போற. நான் கேட்கிறேன், அபுல் ஆலா மௌதூதி ஹதீஸ்களை மறுத்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் வாதப்படி ஹதீஸ்களை மறுத்திருந்தால், உண்மையிலே உண்மையான ஒரு ஹதீஸை மறுத்திருந்தா அவர் வழிகேடர் தானே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் அதனுடைய அறிஞர்களுக்கும் வழிகேட்டு பட்டம் சூட்டக்கூடியவர்கள் ஏன் அபுல் ஆலா மௌதூதிக்கு வழிகேட்டு பட்டம் சூட்டவில்லை? சூட்டினாங்கன்னு வைங்க, ஹபீப் முகமது இதுக்கு பிறகு பயானுக்கு வர மாட்டார். கேவிஎஸ் ஹபீப் முகமது இருக்கார்ல, அவர் பயானுக்கு வர முடியும். அவர் ஜமாத்தே இஸ்லாமியுடைய முக்கிய ஸ்தாபகர். வழங்குதா? அவங்களுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு என்ன, பழைய குருடி கதவை துரடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிரும். அதனால தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மடியோ அபுல் ஆலா மௌதூதியை பத்தி சொல்லக்கல ரஹ்மத்துல்லா சொல்லிருங்க, பிஜே பத்தி சொல்லக்கல மட்டும் வழிகேடுன்னு சொல்லிட்டு போயிருங்க. வழங்குதா? ஏன்னா டாக்கெட்டு மௌதூதி இல்லை, மௌதூதி நாமளாவது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸை மறுத்தோம். அபுல் ஆலா மௌதூதி எப்படி மறுக்கிறார் தெரியுமா? தஜ்ஜால் வரமாட்டாங்கிறாரு. சும்மா சொல்லல, அவர் எப்படி சொல்றாரு? குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கல. அவர் எப்படி மறுக்கிறாரு? தஜ்ஜால் வருவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களோட காலத்திலே எதிர்பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அவன் வருவான்னு நினைச்சாங்க, வரல. இப்ப 1400 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு என்ன வரவா போறான் அப்படிங்கிறாரு. இப்படித்தான் அவர் ஹதீஸை மறுக்கிறாரு. நமக்கு என்ன சொல்லுவாரு? இவர்கள் புத்திக்கு படவில்லை என்று ஹதீஸை மறுக்கிறார்கள். உண்மையிலே புத்திக்கு படல என்று ஹதீஸை மறுத்தவன ரஹ்மத்துல்லாஹ்ன்றாரு. அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும்ங்கிறாரு. குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று காரண காரியத்தோட ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்பவர்களை வழிகேடர் என்று சொல்கிறார்கள் என்றால் நியாயம் வழங்குதா? இதுல ஏதாவது அவங்க நியாயத்தை எதிர்பார்க்கிறாங்களா? இல்ல
தனி மனிதன் மீது கொண்ட வெறுப்பு தான் இதற்கு காரணம் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எதிர்ப்பவர்கள், ஏன்னா இவர் இலங்கைக்காரங்கிறதுனால நிறைய பேருக்கு சில விஷயம் தெரியாது. சகோதரர் பிஜேனுடைய குர்ஆன் மொழியாக்கம் வழிகேடு, ஏன்னா அதுல ஹதீஸ்களை மறுத்து சூனியம் தொடர்பாக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இது 2014ஆம் ஆண்டு வந்த கடைசி எடிஷன்ல தான் இது எழுதினாரா? முதலாவது எடிஷன்ல இது வந்துச்சு. முதல் பதிப்பு இருக்குதே பிஜேனுடைய தர்ஜுமா, முதல் பதிப்பிலேயே இது வந்தது இலங்கையில். இன்னைக்கு என்ன பில்டப் கொடுத்தாங்க உண்மை உதயத்தின் ஆசிரியர், அந்த உண்மை உதயம் பத்திரிகையில் விளம்பரம் எப்படி வந்துச்சு தெரியுமா? தலை சிறந்த தென்னிந்திய மார்க்கறிஞர் பிஜேயினுடைய குர்ஆன் மொழியாக்கம் வெளிவந்திருக்கிறது, இதை உங்கள் வீடுகளில் இருக்க வேண்டிய பொக்கிஷம், இது எடுத்து படியுங்கள். நான் கேட்கிறேன், அப்பையும் அவர் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எழுதியிருந்தார். அப்போ வழிகேடு விளங்கலையா அவங்களுக்கு? 2005க்கு பிறகு தான் வழிகேடு விளங்குதான். ஏன் தெரியுமா? 2005 இலங்கைக்கு வந்தார் பிஜே. வந்த நேரத்தில் இலங்கையில் என்ன டிக்ளேர் பண்ணாரு? எவனெல்லாம் இந்த சவுதியில இருந்து காசு எடுத்து அரபு நாட்டில் இருந்து கோடி கோடியா காசை எடுத்து ஏமாத்திக்கிட்டு திரியுறீங்களோ இவங்களோட மேடையில் ஏறுறது இல்லைன்னு முடிவு அறிவிச்சாரு. அப்பதான் இவங்களுக்கு நேர்வழி வழிகேடு புரியுது. எப்ப காசு எடுக்கிறோம்ங்கிறதுனால நம்ம கூட மேடையில் ஏற மாட்டாருன்ட்டாரு. ஆகவே இவர் சூனியத்தின் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் மறுப்பதனால் இவர் வழிகேடு. இதை 2005க்கு முன்னாடியே உண்மையிலே நீங்க நியாயவான்களா இருந்தா அப்ப சொல்லியிருக்கணும். அப்ப சொல்லல, 2005க்கு பிறகு சொல்கிறீர்கள். மாத்திரமில்ல, அந்த பத்திரிகையில் வெளிவந்த எல்லா கட்டுரையும் வெளியிட்டாங்க. பிஜே நபிமார்கள் வரலாறு பேசுகிறார். நபிமார்கள் வரலாற்றிலேயே இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று டிக்ளேர் பண்றாரு. அந்த சீடியை லொட் லொட்டா வித்தாங்க. ஆயிரக்கணக்கில் ரைட் பண்ணி இலங்கையில் வித்தது யாரு? இதே இஸ்மாயில் சலபி பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற இயக்கத்தின் அஸ்ஸலபியா புத்தக நிலையம். அப்ப அதை விற்கல உங்களுக்கு தெரியலையா வழிகேடுன்னு? அப்ப ஹதீஸை மறுக்கிறாரேன்னு உங்களுக்கு புரியலையா? அப்ப அமைதியா இருந்துட்டு இப்ப சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இதை சொல்றதுக்கு டிக்கெட் போட்டு ஸ்ரீலங்கால நீங்க வரணுமா? இதை சொல்றதுக்கு ஸ்ரீலங்கால இருந்து டிக்கெட் போட்டு இங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. அன்றைக்கு அப்படி சொன்னார், இன்றைக்கு இப்படி சொல்கிறார். ஒரே நபர் சூனியம் என்ற ஒரு புத்தகம் எழுதினார், மீண்டும் இன்னொரு புத்தகம் எழுதினார். புத்தகம் எழுதினாராம், 2 புத்தகமா. அல்லாஹ் வந்து இந்த 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிண்டல் அடிக்கிறீர்களே. இந்த புத்தகம் நீங்கள் வித்தீர்களா இல்லையா? விற்பனைக்கு வைத்தீர்களா இல்லையா? அப்ப ஏன் வழிகேடு தெரியல? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இவர் மறுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மற்றவர்கள் மறுத்தால் ஏற்றுக்கொள்வோம். முஅத்தஸிலாண்டாங்க. இந்த செய்தி இது முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை, ஹதீஸ்களை மறுப்பது முஅத்தஸிலாக்களுடைய பண்பு அப்படின்னாங்க. நாங்க மட்டுமா ஹதீஸ்களை மறுத்தோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில செய்திகளை மறுத்தார்கள். பத்ர் யுத்தத்தில் மரணித்த காவிர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாலும் கிணத்திலே போட்டு புதைக்கிறார்களாம். புதைக்கிற நேரத்தில் பக்கத்தில் ரசூலுல்லாஹ் போய் நின்று பேசுறாங்க. அபூஜஹலே, உத்துபாவே, ஷைபாவே, நான் சொன்னதை நீங்கள்லாம் கேட்கலையப்பா, இன்னைக்கு இப்படி போயிட்டீங்களே, நான் சொன்ன இஸ்லாத்தை நம்பி இருக்கலாமே, ஏற்றுக்கொண்டிருக்கலாமே என்று பேசுகிற இடத்துல நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு காது கேட்கிறதா? நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள் என்றொரு செய்தி. இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். 2 பேரும் வாப்பா மகனும் 2 பேருமே அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய்யரும் இல்லை, இதே நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய்யரும் இல்லை, 2 பேருமே உண்மையாளர்கள் தான். ஆனா காது பொய் சொல்லும். அவங்க கேட்ட செய்தி அப்படிப்பட்டதில்ல. ஏன் அப்படிப்பட்டதில்லை தெரியுமா? செய்தி இதுதான் உண்மையா இருந்தா இது குர்ஆனோட மோதிரும். எப்படி மோதுமா? இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தாண்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. செத்து போனவனுக்கு காது கேட்காதுன்னு குர்ஆன் சொல்லுது. செத்து போனவனுக்கு காது கேட்காதுன்னு குர்ஆன் சொல்லும்போது இந்த சம்பவம் செத்து போனவனுக்கு காது கேட்ட மாதிரி வருது. அதனால கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருக்க மாட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொய் சொல்லல, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொய் சொல்லல. ஆனா அவருடைய காது தப்பா கேட்டிருக்கும், சொன்ன செய்தி தவறுங்கிறாங்க, குர்ஆனோட மோதுதுங்கிறாங்க. நாங்க சொன்னா முஅத்தஸிலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா நேர்வழியாப்ப
இன்னைக்கு ஆயிஷா ரதியல்லாஹு எதை சொன்னாங்களோ அதையே நாம சொல்லும்போது இவர்கள் முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னால் அதனை நேர்வழி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த விதி தௌஹீத் ஜமாத் வகுத்த விதி அல்ல, சஹாபாக்களே இந்த விதியை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனுக்கு ஒரு செய்தி முரண்பட்டால் அது செய்தியே இல்லை என்ற முடிவுக்கு நாம் தெளிவாக வர வேண்டும். அது மட்டும் இல்லாம என்ன கேட்கிறார்னு கேட்டா அந்த உரையிலே சில செய்திகளை சொல்லுகிறார். என்ன செய்திகளை சொல்லுகிறார்? இன்றைக்கு புத்திக்கு படாமல் இவர்களுடைய சிந்தனைக்கு எட்டவில்லை என்பதற்காக சில செய்திகளை இவர்கள் மறுக்கிறார்கள், மறுப்பதற்கு வழி செய்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸை கோட் பண்றாரு. என்ன ஹதீஸை சொல்றாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பற்றி சில செய்திகள் உங்களிடத்தில் வரும், அந்த செய்திகளை பார்க்கும் போதே உங்களுடைய உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடும். சில செய்தி வரும், பார்க்கல என்ன நினைப்பீங்க, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, இப்படி எல்லாம் நடக்குமா, இவ்வளவு ஒழுக்கமாக இருந்த நபிகள் நாயகம், ஒழுக்கத்தை பேணிய நபிகள் நாயகம் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லி நீங்களே யோசிச்சிருவீங்க. உங்க உள்ளம் அதை ஏத்துக்கிறாது, உங்களுடைய முடிகள் அப்படியே மெய் சிலிர்த்து போய்விடும், அப்படி சிலிர்த்து நின்றும். ஆகவே அப்படி நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆச்சுன்னு சொன்னா அதை நான் சொல்லவில்லை என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை சொல்லி காட்டி என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு முடிவை பொதுமக்களிடம் இவர்கள் கொடுத்து விட்டார்கள். பொதுமக்களிடத்தில் உங்களுக்கு உள்ளம் ஏத்துக்கிறலன்னா நீங்க மறுத்துருங்க, உங்களுடைய முடிகள் சிலிர்த்து விட்டது என்றால் நீங்கள் மறுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய வழிகேடு என்று பாருங்கள். நாம சொன்னா வழிகேடு பிரச்சனை இல்லை, இதை நாங்களா சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியே வைத்துக் கொண்டாலும் நீங்கள் எந்த செய்தியை உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறீர்களோ அந்த செய்தியை எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப எப்படி வழிகேடாகும்னு கேட்கிறாரு. உண்மையிலே ஏத்துக்கல இந்த வார்த்தை, இது வெட்டு வார்த்தை. உண்மையிலேயே இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட செய்திகளை அவர்களுடைய உள்ளங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? இந்த உரைக்கு அவர் இலங்கையில் இந்த உரையை பேசுகிற நேரத்தில் மறுப்பு உரை பேசுகிற நேரத்தில் ஒரு செய்தியை சுட்டி காட்டினோம். என்ன செய்தி? சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, பால்குடி சம்பந்தப்பட்ட செய்தி. சாலிம் என்ற ஒரு நபித்தோழர், அவர் அபூ ஹுதைஃபா என்ற நபித்தோழருடைய அடிமையாக இருக்கிறார். அவர் தான் வளர்க்குறாங்க. அவர் அடிக்கடி என்ன செய்வாருன்னா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களாம். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவர் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறாரு, வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறாரு, பார்க்குறவங்க என்னுடைய கணவர் வந்து ஒரு மாதிரியாக நினைக்கிறாரு, சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்ட்டு சொன்னாங்களாம், கேட்டாங்களாம். கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது எனக்கு தெரியும், நீங்கள் பால் கொடுத்துருங்க. என்ன சொன்னாங்களாம்? வீட்டுக்கு வந்து போகிறாரு, இளம் வயசாக வேற இருக்கிறாரு, இவர் வீட்டுக்கு வந்து போகிறத என் கணவர் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யன்னு கேட்டாங்களாம். நீங்கள் பால் கொடுத்துருங்கம்மா, தாய் உண்டாகிரும் அப்படின்னாங்களாம். அவர் திருப்பி கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே நான் எப்படி, நான் ஒரு இளம் பொண்ணு, அவர் வேற இளம் பையன், எப்படி பால் கொடுக்கறது? அதெல்லாம் எனக்கு தெரியும், பால் கொடுங்கன்னாங்களா ரசூல் தான். எப்படி ஐநோ நீங்கள் கொடுங்கன்றாங்க. இப்படி ஒரு செய்தி. இந்த செய்தியை சுட்டி காட்டி ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னதாக சொல்றீங்களே, இதை ஃபத்வாவாக கொடுப்பீங்களா? இந்த காலத்தில் சவுதியில் கொடுத்தாங்கல்ல, சவுதியில் ஃபத்வாவே கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு வேலைக்கு வர்ற ஆம்பளைகளுக்கு இந்த ஹதீஸ் அடிப்படையில் இப்படி செஞ்சுக்கிறீங்கன்ட்டாங்க. ஃபத்வா கொடுத்த முஃப்தியை 6 மாசத்துல தூக்கி வெளியே போட்டாங்க. வச்சு பார்த்தாங்க, ஒரே ஆட்டில் தூக்கினா கேஸ் வெளியாயிரும்ல, வச்சு பார்த்தாங்க. இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்களே, இவன் லாயக்கே இல்லை. அவர் கொடுத்த இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் கொடுத்தாரு. இந்த ஹதீஸை கோட் பண்ணி சவுதிக்கு வேலைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு ஆண்கள் மஹரம் பிரச்சனை வருதுன்னா அந்த வீட்டு அம்மா கிட்ட பால் குடிச்சிடலாம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. கேவலமா இல்லையா? சவுதி அரசே என்ன செஞ்சதுன்னு கேட்டா அந்த ஆள் முஃப்தியே கிடையாதுன்னு நீக்கி விட்டாங்க. முஃப்தியே கிடையாதுன்னு நீக்கிற அளவுக்கு சவுதி அரசே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ உங்க பதில் என்ன? இந்த செய்தியை சொல்லி காட்டினதோட ஊரு ஊரா பயான் பண்ற இடத்துல என்ன சொல்றாரு? பார்த்தீர்களா, என்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி விட்டார்கள், எனக்கு ஃபத்வா கொடுக்க சொல்கிறார்கள், அப்படி பேசுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள். உங்களுக்கு தான் உள்ளம் உறுத்தாது இல்லைங்க,
உங்க உள்ளன்னா இது உங்களுக்கு பிரச்சனை ஹதீஸ் அடிப்படையில் ஒரு செய்தியை கேட்டால் உங்களுடைய உள்ளம் எதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதோ அதை நான் சொல்லவில்லை என்று அர்த்தம். அதுதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? நீங்க எதையெல்லாம் மறுக்கணும்னு ஹதீஸை சொல்றீங்களோ அந்த ஹதீஸ் எல்லாம் எங்க உள்ளத்தை உறுத்தவே இல்லைங்கிறாங்க. உங்க உள்ளத்தை உறுத்தலைன்னா ஃபத்வா கொடுத்துட்டு போங்க. ஏன் ஃபத்வா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உள்ளம் உறுத்துது. அது என்னன்னா வெளியில பேசிக்கலாம், உண்மையிலே சொல்ல முடியுமா? ஃபத்வா கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்த சவுதி முஃப்திக்கு நடந்தது தான் இவங்க எல்லாருக்கும் நடக்கும். சவுதி முஃப்திக்கு அது நீக்கி விட்டு வேலையை பார்த்துட்டாங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்தா ஆலிம்சா ஊரில் இருந்து முடிஞ்சு இருக்க முடியுமா? இது நபிகள் நாயகம் ஒழுக்கத்தை போதித்த நபிகள் நாயகம் இப்படி சொல்லி இருப்பார்களா? இன்னக்கல் ஆலா குலுக்கின் அலையும், நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நற்குணத்தில் இருந்த நபி இப்படியான ஒரு செய்தியை சொல்லி இருப்பார்களா? இதை நாங்கள் எங்களோட சிந்தனைக்கு படலைங்கிறதுனால மறுக்கிறோமா? உங்க சிந்தனைக்கு பட்டதை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க விளங்கினதை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க விளங்கின அடிப்படையில் இதுக்கு ஃபத்வா கொடுங்க பார்ப்போம். நீங்க ஃபத்வாவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்படித்தான் விளங்கணும்னு சொல்றீங்க. அப்ப நாங்க என்னத்தை தான் செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம்னா ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். எதுக்கு மறுக்கிறோம்ங்கிறத பாருங்க. காரண காரியத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவர்கள் மற்றவர்களை முஸ்ரிக்குகள் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் சின்ன சின்ன பள்ளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் முஸ்ரிக்குகள் ஏன் முஸ்ரிக்குகள் என்று சொன்னதை விளக்கம் சொன்னோம். நீங்க சூனியத்தை நம்பினால் முஸ்ரிக்கு தான். இப்படி சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் சின்ன சின்னதா மர்கஸ்களை பள்ளி வாயில்களை இவர்கள் ஒரு ஊரில் 2 பள்ளிகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். கேட்டால் அந்த இமாமுக்கு பின்னால் தொழ முடியாது என்று சொல்லுகிறார்கள். சரி, நாங்க உருவாக்குறோம், அதை கிண்டல் அடிக்கிறீங்கல்ல. இதே இஸ்மாயில் சலபியினுடைய ஊர் பரகாதனிய, இலங்கையின் குருநாகல் மாவட்டம் பரகாதனிய என்ற ஊர். அந்த ஊர்ல இவர்களுடைய பள்ளி மர்கஸ் இருக்குதுல்ல, இவர் பேசுறாரு இஸ்மாயில் சலபி, இவங்களுடைய ஜமாத்தினுடைய தலைமையகமாக எந்த மர்கஸை வச்சிருக்கிறாங்களோ அங்க பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கும் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? ஒரே ஒரு வேலி தான் தூரம். என்ன தூரம்? ஒரு வேலி இப்படி இப்படி மறைச்சிருக்கிறீல்ல, இந்த பக்கம் இவங்க பள்ளி, அந்த பக்கம் அடுத்தவங்க பள்ளி. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க எதுக்கு 2 பள்ளி கட்டினீங்க? அவனுக்கு பின்னாடி தொழ முடியாதுன்னு தானே. அவன் பிதஅத் பண்றான், சிறுக்கு பண்றான், அவனுக்கு பின்னாடி தொழ முடியாதுன்னு நீங்க தனியா பள்ளி கட்டினீங்க. அதே காரியத்தை நாங்க செய்யற நேரத்தில் இப்படி செய்யலாமா? மக்களை குழப்புகிறார்கள், தனித்தனியாக பள்ளி கட்டுகிறார்கள். மட்டுமில்ல, தனித்தனியா இப்படி பள்ளி கட்டினாலும் பரவாயில்லை. இவங்க எப்படி பள்ளி கட்டினாங்க தெரியுமா? ஒரு ஊர்ல, இலங்கையில் நம்முவாவன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பள்ளி இருக்குதுங்க. அந்த பள்ளியில் ஒரு ஐஏஆர் ஒரு இயக்கத்தால் ஒரு சவுதி பணம் எடுத்து கட்டி கொடுத்தாங்க ஒரு பள்ளியை. அடுத்த வருஷம் ரமதான் பள்ளி நிர்வாகம் இந்த இஸ்மாயில் சலபியினுடைய ஜமாத் அணிக்கு கேட்குறாங்க, ரமதான் நெருங்குது, பள்ளி வாசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும், காசு இல்லை, உங்களால் முடிஞ்ச ஒரு காசு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா பள்ளிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிருவோம். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் அமைப்பில் நாங்கள் பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறது இல்லை, பள்ளி கட்ட மட்டும்தான் ஒதுக்குவோம். ஆகவே அந்த பள்ளி அப்படியே மூடி போட்டுருங்க, பக்கத்தில் இன்னொரு பள்ளி கட்டி தரமுன்னு பக்கத்தில் இன்னொரு பள்ளியை கட்டி கொடுத்தாங்க. விளங்குதா? எப்படி இவர் சொல்றாருல்ல, ஓ முஸ்ரிக் சொல்லிவிட்டு இன்னொரு பள்ளியை கட்டு, நாங்களாவது காரணம் சொல்லிட்டு பள்ளியை கட்டணும், நீ பெயிண்ட் அடிக்க காசு கொடுக்க மாட்டோம், பள்ளி கட்ட தான் காசு கொடுப்போம்னு ஒரே செவரில் ஒரு பள்ளியை மூடிட்டு இன்னொரு பள்ளியை கட்டி கொடுத்தீங்கள. இன்றைக்கும் இலங்கையில் அது இருக்குது. இதுக்கு என்ன பதில்? அப்ப விளங்குதா? முஸ்ரிக் மார்க் அடிப்படையில் வெளியேறி போனா இப்படி போகலாமா? சமூகத்தை பிரிக்கலாமா? இவர்கள் குழப்பவாதிகள் சொல்றீங்களே. இப்ப நீங்க செஞ்சதுக்கு பேரு நிதர்சனவாதிகளா? கரெக்டான காரியம் தான் பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, சிறுக்கு என்று இன்றைக்கு குதிப்பவர்கள் இந்த சூரா பக்ராவினுடைய 102வது வசனத்திற்கு புது விளக்கம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சூரா பக்ராவுக்கு 102வது வசனத்தில் பிஹி என்ற சொல்லுக்கு பிஜே மொழியாக்கம் பண்ணலையாம். 10 வருஷமா பண்ணலையாம். இவர் சொல்லி சொல்லி இருந்தாராம், அப்பவும் கேட்கலையாம். இப்ப கடைசியா மொழியாக்கம் பண்ணியிருக்காரு. மொழியாக்கம் பண்ணிட்டார்ல, இப்ப என்ன? அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்த்தீர்களா? சூரா பக்ராவினுடைய 102வது வசனத்தில் பிஹிக்கு பிஜே மொழியாக்கம் பண்ணினார் என்று வைங்க, அவர் மாட்டிக்கிடுவார். பிஹிக்கு மொழியாக்கம் பண்ணினா மாட்டிக்கிடுவாராம். அதனால தான் பிஜே மொழியாக்கம் பண்ணாம இருக்காருன்னாங்க.
அவருக்கு அந்த செய்தி எட்டப்பட்டதோட மொழியாக்கம் பண்ணி அடுத்த எடிஷன் வந்துருச்சு. இப்போ மொழியாக்கம் பண்ணியாச்சு. இப்போ என்னாச்சு? சூனியத்துக்கு பாதிப்பு உண்டாயிடுச்சா? ஒன்றுமாகல. இவ்வளவு காலமாக கணவன் மனைவியை பிரிக்க முடியும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அது கூட செய்ய முடியாது என்கிறார்கள். இவர்கள் குர்ஆன் சொல்வதை நம்பவில்லை. நாங்க குர்ஆன் சொல்வதை நம்பாம இருக்கல. குர்ஆனில் இருப்பதை அப்பட்டமாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் அப்படி விளங்கிச்சு, தவறுண்டு புரிஞ்சது. தவறுண்டு புரிஞ்சதோட திருப்பி மாத்திக்கிட்டா அது தப்பா? ஆனா என்ன சொல்றாருன்னு கேட்டா, மாற்றியவர்கள் புத்தகத்தில் சொல்ல வேண்டுமா இல்லையா? நாங்கள் இருந்தது தவறு, இப்பொழுது திருத்திக் கொண்டோம், தெளிவாக சொல்லித்தான் இருக்கிறாரு. கடைசி அவர் புக்கு போட்டுருக்காருல, சூனியம் பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் பண்ணு, அதுல கூட எழுதியிருக்கிறாரு, ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது தவறு, தவறிலே இருந்தோம், இப்பொழுது திருத்திக் கொள்கிறோம், இப்பொழுதுதான் சரியிலே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நியாயத்தை பார்க்கறத விட்டுவிட்டு ஏன் அநியாயத்துக்கு யோசிக்கிறீங்க? அப்ப குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி ஹதீஸ்களை மறுப்பதை நீங்கள் சப்பை கட்ட பார்க்கிறீர்கள். எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டுறேன். நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்கு போவாங்களாம். போனா அந்த பெண்மணியினுடைய வீட்டில் அவர்களுடைய மடியிலே தலையை வைத்து நபிகள் நாயகம் தூங்குவார்களாம். ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்ணு, இவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அந்நியம் இல்லாத பெண்ணெல்லாம் கிடையாது. அவர் அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? மடியில் தலையை வச்சு படுப்பாங்களாம், தூங்குவாங்களாம். தூங்குற நேரத்தில் அந்த பெண்மணி நபிகள் நாயகத்துக்கு பேன் பார்த்து விடுவார்களாம். இப்படி ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெற்றிருக்கிறது. நாம் என்ன சொல்றோம்? இப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருக்க வாய்ப்பில்லை, கண்டிப்பாக நடக்க மாட்டாங்க. ஏன் நடக்க மாட்டாங்க? நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே எந்த அளவு ஒழுக்கம் பேணுவாங்க தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு மதீனத்து நபித்தோழர் எழும்பி கேட்கிறார், அவர் ஆயத்தல் ஹம்முவ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மச்சானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மச்சான் உறவு முறை இருக்கும்ல, அந்த மச்சான் உறவு முறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன சட்டம்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹமு அல் மௌத், மச்சான் என்பவன் மரணத்துக்கு நிகரானவன், மச்சானோட கூட தனிச்சிருக்க கூடாதுங்கிறாங்க. மச்சான் யாரு? கணவனுடைய சகோதரன், கணவனுடைய சகோதரனோட கூட மனைவி தனிச்சிருக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக அந்த பெண்மணியினுடைய மடியிலே தலை வைத்து தூங்கினார்கள் என்று செய்தி வருகிறது. இது உண்மையா இருக்குமா? ஒழுக்கத்தை போதிச்ச ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருப்பாங்களா? எங்கேயாவது அப்படி நடந்துருவா? இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உள்ள ஒத்துக்கொள்கிறதா? இதை கேட்டா மெய் சிலிர்க்க வேண்டாமா? இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பற்றி ஒரு செய்தி வந்து அதை கேட்டவுடன் உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால், உங்களுடைய பூர்வ முடிகள் எல்லாம் சிலிர்த்து விட்டால், அது நான் சொல்லவில்லை என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லல, அதை அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இந்த அடிப்படையை வைத்துத்தான் மேற்கண்ட ஹதீஸ்களை மறுக்கிறோமே தவிர புத்திக்கு படல, நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் செட் ஆகல, இப்படி மறுக்கிறோமா? குர்ஆனுக்கு தெளிவாக முரண்படுகிறது. சூனியத்தினால் எவ்வித பாதிப்பையும் உண்டாக்க முடியாது என்பதை தெளிவாக நிரூபித்து சொல்லி இருக்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறதே தவிர வெறுமனே ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்படவில்லை என்பதை முடிந்தவரை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்